அவர்கள் செய்கிறார்கள், நானும் இதை செய்யலாம் என்று முயற்சி செய்தால். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு ஜிராஃபி மூங்கி குளிப்பதற்காக பக்கத்தில் இருக்கும் குளத்தை பார்த்து நடக்க ஆரம்பித்தது. அங்கே ஆழமான பகுதி எது என்று பார்த்து அந்த இடத்திலிருந்து அது மூங்கி குளிக்க ஆரம்பித்தது. இதை எல்லாவற்றையும் மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு பார்த்து கொண்டு ஜிராஃபியிடம் கேட்டது, ஜிராஃபி, இங்கே குளிப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று. அதற்கு அந்த ஜிராஃபி சொன்னது, நன்றாக இருக்கிறது, என்னுடைய கழுத்து வரை தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னது. இதை கேட்ட பாதி கேட்காத பாதி அந்த குரங்கு வேகமாக தண்ணீருக்குள் குதித்தது. குதித்த வேகத்தில் அது மூழ்கி மரித்து போனது. அருமையானவர்களே, மற்றவர்களின் ரியாலிட்டி உங்களுடைய ரியாலிட்டி ஆக வேண்டும் என்று எந்தவித அத்தியாவசியமும் இல்லை. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை எப்பொழுது யார் முன்பாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்கிறார்கள், நானும் இதை செய்யலாம் என்று முயற்சி செய்தால் பல நேரங்களில் தோல்வியை சந்திக்க நேரிடும். எப்பொழுதும் ஞானம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் செயல்படும் போது இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுகிறோம். நம்முடைய வேத புத்தகத்தில் எபேசியர் 1:17 வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆம் அருமையானவர்களே, தேவன் ஞானத்தையும் தந்தருளுவார், தெளிந்த புத்தியையும் தந்தருளுவார். ஞானத்தை அவரிடம் பெற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக செயல்படும் போது அநேக காரியங்களிலிருந்து நம்மை அவர் மீட்டுக் கொள்வார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையிலிருந்து உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.